அது தெரிஞ்சு கேட்கும்போது இவர் கொஞ்சம் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டு கல்யாணமே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு போயிருச்சு அப்பவே. பட் என்ன பண்றது, இன்விடேஷன் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அவங்க வந்து இல்ல அந்த பையன் தான் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணா, நான் விட்டுட்டேன் ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரின்னு சொல்லி கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சான்னு கேட்டால் அதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா ஆன் தி டே ஆஃப் மேரேஜ் இங்கே ஊர்லேருந்து இவர் சென்னையிலேருந்து எல்லாரையும் கூட்டு போகிறார், வேன் வச்சு ஃபுல்லாக கூட்டு போயிட்டார் ஊருக்கு. ஓகே, ஃபுல்லாக ஊருக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல போகிறாரு. பெரிய ஷாக் அந்த இடத்துல. ஓகே, ரூம் போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. அந்த மொத்த செலவுமே இவரோடது தான். ஓகே, கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் பர் பிளான் கோவிலில் கல்யாணம் வச்சுக்கலாம், நம்ம ரிசப்ஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆஸ் பர் பிளான். ஓகே, அப்புறம் கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கே எப்படி இருக்கணும், ஒரு கோயில் இருக்க மண்டபம் ஆகட்டும், ஒரு ஏரியா ஆகட்டும், மேரேஜ்னா என்ன மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்கணும், டெக்கரேட்லாம் பண்ணி இருக்கணும். ஏதாவது அட்லீஸ்ட் அந்த வீட்டு ஆளுங்க முன்னாடி வந்து நிற்கணும். போனால் யாருமே இல்லை. இந்த கோவில் மண்டபத்தில் இருக்க கீயை இவங்க வாங்கி அப்பா அம்மா இந்த பையன் இவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த. ஓகே, இது வந்து எப்படி எதுலையுமே நடக்காத ஒரு விஷயம். எதுவுமே ஒரு அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வாங்கின காசு அதெல்லாம் அதேதான் சொல்ல வரேன். ஓகே, அவங்க வாங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு அடிக்கிறாங்க கால், பிக்கே பண்ணல.